விலாகும் மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாதமும் முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதை தான் செய்ய போகிறேன். சிலர் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன், இந்த சாம்பார் ரசம் சண்டே ஆனால் நான்வெஜ் இதை தவிர அவங்க எந்த குழம்புமே செஞ்சு நான் பார்த்ததில்லை. ஒருவேளை அவங்களுக்கு இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு வகைகள்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லை செய்ய தெரியாதான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் வீட்டில் இதே மாதிரி டெய்லி சாம்பார் ரசம் வச்சு நம்மளோட கொள்றாங்கடா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபிஷ் ஃப்ரைக்கு இன்றைக்கி நான் சங்கரா மீன் தான் வாங்கினேன். சங்கரா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து 1/2 kg வாங்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இதில் உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, கொழுக்கட்டை செய்யலாம்னு பச்சரிசியை கழுவி காய வச்சாச்சு. ஈவினிங் போய் அரைச்சிட்டு வந்து நாளைக்கு கொழுக்கட்டை செய்ய வேண்டியது தான். அம்மா இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எங்கள் ஊரில் கலக்கலான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.